இங்கே பாருங்க, இந்த வீட்டில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லி ஃபூஃபு எல்லாருக்கும் தெரியும் என்ன நாட்டு சாப்பாடுன்னு சொல்லி நான் சொல்ல தேவையில்ல. இதை போடுவோம். இப்படி கஷ்டமாக இருக்கு. ஓகே, வாவ், வடிவா வந்திருக்கு. அதுக்கு நான் கோழிக்கறி செஞ்சினான். கோழிக்கறியோடு சாப்பிடுவோம். சுட சுட செஞ்சுருக்கிறேன். பார்க்க இவ்வளோ வடிவாக இருக்கு. ஓகே, இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். கோழிக்கறி ஃபூஃபு ரெடி. சாப்பிடுவோம். வாயுடுது எனக்கு சாப்பாடை பார்க்க. ஓ மை காட், இங்கே பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. இங்கே உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சத்தியமாக சொல்லணும், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் பொய் சொல்லலை, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதை எப்படி செய்யறது வீடியோவில் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மரவள்ளிக்கிழங்கு, பிறகு ஒரு வாழைக்காய். ஓகே, எடுத்துட்டு ஸோ விட்டுட்டு இந்த நடுவில் இருக்கிறத ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் இப்படி இதை ரிமூவ் பண்ணிட்டு இதை அரிஞ்சிட்டு இப்படி சின்ன சின்னதாக இப்படி வட்டி எடுக்கணும். இப்போமெண்டா வாழைக்காய் பாவிங்க, இல்லாட்டி பாவிக்க தேவையில்லை, நான் பாவிக்கிறேன். மரவள்ளிக்கிழங்க மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருக்க போகிறேன், பிளெண்ட் பண்ணியிருக்க போகிறேன் மாதிரி. வாழைக்காயை வந்து குக் பண்ண போகிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு வாழைக்காய் வந்து நல்லா அவிச்சிருக்கணுமா. கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு இதுக்குள்ள நல்லா பிளெண்ட் பண்ணி அரைச்சி எடுக்கணும். இதுக்கு நான் வாழைக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஏற்கனவே போட்டுருக்கலாம், அதை குக் பண்ணாமல் செஞ்சுருக்கலாம். நான் குக் பண்ணிவிட்டு செஞ்சினான். பேஸ்ட்டாக இப்படி மாதிரி அரைச்செடுக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நான் இதை நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, முடிஞ்சது. எப்படி இருக்குன்னு பார்க்க. ஃபூஃபு ரெடி. ஓகே, பாய். இங்கே பாருங்க, இந்த வீட்டில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொல்லி ஃபூஃபு எல்லாருக்கும் தெரியும் என்ன நாட்டு சாப்பாடுன்னு சொல்லி நான் சொல்ல தேவையில்ல. ஓகே, இதை போடுவோம். இப்படி கஷ்டமாக இருக்கு. ஓகே, வாவ், வடிவா வந்திருக்கு. அதுக்கு நான் கோழிக்கறி செஞ்சினான். கோழிக்கறியோடு சாப்பிடுவோம். சுட சுட செஞ்சுருக்கிறேன். பார்க்க இவ்வளோ வடிவாக இருக்கு. ஓகே, இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். கோழிக்கறி ஃபூஃபு ரெடி. சாப்பிடுவோம். வாயுடுது எனக்கு சாப்பாடை பார்க்க. ஓ மை காட், இங்கே பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. இங்கே உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சத்தியமாக சொல்லணும், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் பொய் சொல்லலை, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது.